இந்த உலகத்தை படைத்தவரும் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒரு புழு கூட ஒப்பிடுறாரு. பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய வெள்ளி நாளதுமாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இயேசு சிலுவையில் சொன்ன கடைசி வார்த்தைகள்ல 4வது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இயேசு இந்த வார்த்தையை சங்கீதம் 22 டைரக்டா எடுத்து சொல்றாரு. 1வது நூற்றாண்டு ரபிகளுடைய கலாச்சாரத்தின்படி, யூத ரபிகளுடைய கலாச்சாரத்தின்படி, இப்போ ஒரு ரபி முதலாவது ஒரு வார்த்தையோ முதலாவது வசனத்தையோ ஒரு சங்கீதத்திலிருந்தோ ஒரு வசன பகுதியிலிருந்தோ எடுத்து சொல்றாரு அப்படின்னா, அவருடைய சீஷர்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ் அந்த பாக்கி இருக்கிற வசனத்தை எடுத்து படிக்கணும். அந்த பாக்கி இருக்கிற வசனத்தை அவங்க தியானிக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு இதாக இருந்துச்சு. அதே போல இயேசு 22வது சங்கீதத்தை நமக்கு இந்த இடத்துல 1வது வசனத்தை சொல்றாருன்னா, 22வது முழு சங்கீதத்திலையும் ஆண்டவர் ஏதோ நம்மள்ட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. சங்கீதம் 22:5வது வசனத்தில் எப்படியா சொல்லுது, நானும் ஒரு புழு, நான் மனுஷன் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக நானும் ஒரு புழு, நான் ஒரு மனுஷன் இல்லைன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும். இந்த புழு அப்படிங்கிற வார்த்தைக்கு மூலப்பதம் ஹீப்ரூல டோலாட்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கிரிம்சன் வார்ம். அதாவது இந்த புழு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு புழு இல்லை, ஆனால் இந்த புழு ஸ்பெஷலாக அந்த இஸ்ரேல் அது மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதான ஒரு புழு. இந்த புழு பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ரெட் கலர், டீப் சிவப்பு கலரில் இருக்கிறதான ஒரு புழு. இந்த புழுவோட வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாழ்க்கை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புழு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மாத்திரம்தான் முட்டையிடும். அது முட்டையிடுறப்போ ஒரு மரத்தை அது ஏறி அந்த மரத்தில் தன்னைத்தானே ஒட்டிக்கும். அது ஒட்டிக்கிறது மாத்திரம் இல்லை, அது ஒட்டினதுலேயே இறந்து போயிடும். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து அதனுடைய குட்டிகள் அதிலிருந்து வரப்போ அந்த குட்டிகள் மேலே ஒரு சிவப்பு கலர் கரை படிஞ்சிருக்கும். அந்த கரை அதனுடைய தாயிலிருந்து வர கரை. அது மாத்திரம் இல்லை, அந்த மரத்துலேயும் அந்த கரை படிந்திருக்கும். இதங்கே நம்ம கேட்ட மாதிரியே இருக்குல்ல. இயேசுவும் இந்த கிரிம்சன் மாதிரி ஒரு சிலுவையில் ஏறப்பட்டார். அந்த சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார். எப்படி இந்த கிரிம்சமும் அதை அதில் பின் பண்ணிக்கிச்சோ, இயேசுவும் அந்த சிலுவையில் பின் பண்ணப்பட்டார். அது மாத்திரம் இல்லை, எப்படி அந்த புழு அந்த மரத்திலே இறந்துச்சோ அதே போல் இயேசுவும் அதே மரத்தில் இறந்தார். அது மாத்திரம் இல்லை, எப்படி அந்த புழுவினுடைய இறப்பு அதனுடைய குட்டிகளுக்கு ஒரு வாழ்வை கொடுத்துச்சோ அதே மாதிரி இயேசுவினுடைய மரணம், இயேசுவினுடைய இறப்பு நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் எப்படி அந்த புழுவினுடைய ரத்தம் அதனுடைய குட்டிகள் மேலே படிஞ்சுதோ, அந்த மரத்தில் படிஞ்சுதோ, அதே மாதிரி இயேசுவினுடைய ரத்தம் நம்ம மேலே படிஞ்சுது. கொலோசியர் 1:7 இப்படியாக சொல்லுகிறது, இயேசுவினுடைய ரத்தம் நம்மளுடைய பாவங்களை சுத்திகரிக்குது. அதுதான் நம்மளுடைய அடையாளம், அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி. இந்த வெள்ளி நாளதுமாக இயேசுவினுடைய இறப்பையும் அவருடைய கஷ்டத்தையும் நம்ம தியானிக்கிற போது நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம், இந்த கிரிம்சனுடைய வாழ்க்கை ஒரு சாக்ரிஃபிஷியல் டெத் எப்படி அதனுடைய குழந்தைகளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துச்சோ அதே மாதிரி இயேசுவினுடைய இறப்பு, இயேசுவினுடைய மரணம் நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்துருக்கு. நமக்கு ஒரு புதிய ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கு, நமக்கு புதிய ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு. பிரியமானவர்களே, இயேசு ஏதோ சும்மா நான் ஒரு புழுன்னு மென்ஷன் பண்ணல, ஆனால் அந்த புழு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு மீனிங் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்று. தேங்க்யூ.